ஒட்டக்கண்ண இந்த இடத்துக்கு தானே வர சொல்லுச்சுன்னா ஆளாக்கும் காணும் வண்டியும் காணும். ஐயோ முதல் முறையா வண்டி ஓட்ட போறேன், என்ன ஆகுதோ எனக்கும் தெரியல. யாருமா புது அட்மிஷன் போட்டது? வசுந்தரா நீயா? ஆமா நான் தான். வண்டியை கொண்டு இல்ல ஆளா பாரு. முதல்ல வந்து பேரை கன்ஃபார்ம் பண்ணு, அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டலாம். வந்துருவா வண்டி ஓட்டகு. ஓகே மேம். சரி, வீட்டில் உனக்கு வண்டி உண்டா? இல்ல மேடம். வா, அப்ப எனக்கு வண்டியை நாசாக வந்த. சரி சரி, பின்னாடி வா. எடுத்த உடனே அங்க இன்னும் ஆக்சிலேட்டரை கூட்டிய நான் சொல்லி தருவேனே. பிடிங்க மேம், அது எங்கேயோ போகுது, ஸ்டியரிங் அங்க எங்கேயோ ஓடுது. அந்த இடது காலை கொண்டாங்க மிதிடி, எங்கேதான் வண்டி நிற்கும். இவள்னால நான் கண்ணே முழிச்சு வச்சு ஓட்டியதா இருக்குது. வண்டி அது பாட்டு போயிட்டு இருக்கு, நான் ஓட்டியது மாதிரி. ஒன்றும் சொல்லி தராம அவங்க உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கணும். வா, நீ நல்லா ஓட்டிய இல்லையா? நான் எங்க நல்லா ஓட்டியேன், அது பாட்டு போகுது. நான் நல்லா ஓட்டியேன், நான் ஸ்டியரிங் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கேன். கீழே மூணனும் இருக்கு, அது என்னன்னு சொல்லியே தரல. பின்ன உனக்கு கார் இல்லாதனால உனக்கு தெரியும் தானே, ஸ்டியரிங் ஆக்சிலேட்டர் பிரேக்கு மூணே ஒரே நேரத்தில் அழுத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டா ஒரே நேரத்தில் அழுத்தினாலும் பிரச்சனை இல்லை. வண்டி ஓடிச்சுன்னா ஓகே தான். இவங்க உண்மையிலேயே எனக்கு சொல்லி தரதான் வராங்களா இல்லை ரோட்ல நின்னால நான் கூட்டிட்டு வந்தனாலும் தெரியலையே. ஏமா இந்த பக்கம் போ, வல பக்கம். என்ன தட்டி போற? நான் வல பக்கம் போகுதுன்னா நீ இட பக்கம் போற. பிச்சங்கை போவாத, இந்த பக்கம் வா. நான் எங்க போறது? அது பாட்டு போகுதுன்னு நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அது யாரு ஓட்டியன்னு தெரியாம அது பாட்டு நான் சும்மா தான் பிடிச்சிட்டு இருக்கேன். குட்டி வண்டியை நிப்பாட்டு, உனக்கு வண்டி ஓட்டையும் தெரியல, ஒரு குருவை எப்படி மதிச்சனும் தெரியல. நீ ஓவரா பேசிட்டு இருக்க, இறங்கி வெளியே போ. சரி அழாத, இதுக்கு உடனே அழாத. இன்னும் எவ்வளவு கிளாஸ் இருக்கு, தலையில ஆடி தருவேன். எனக்கு கை வலிச்சது எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு வண்டியை பிடிச்சி ஓட்ட எவ்வளவு கஷ்டமா இருக்கு. உனக்கு இப்ப முடியண்டியே, நீ அந்த சந்தையில நிப்பாட்டு, அந்த யாத்திரை